ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்னு இருக்குது. ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் கேட் பொறுத்த வரைக்கும் மார்க்ஸ் கம்மி தான். மற்றபடி சில பிஎஸ்யூ எக்ஸாம்ஸில் சப்போஸ் அந்த கம்பெனி வந்து மேக்ஸிமம் டிஜிட்டலைஸ்டு கம்பெனியாக இருந்துச்சுன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம இதையும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். ஓகே, இப்போ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். டிஜிட்டல் அப்படின்னாலே மோஸ்ட்லி என்னது? 1 0 பைனரி நம்பர்ஸ் வச்சு வருது. எய்தர் ஆன் ஆர் ஆஃப். அதுதான் சாரி, பைனரி நம்பர்ஸ் வச்சு வர்றது ஆன் ஆர் ஆஃப். இதில் நம்ம கேட் சர்க்கியூட்ஸ் எல்லாம் படிப்போம். கேட், ஆண்ட் கேட், ஆர் கேட் அதெல்லாம் படிப்போம். அப்புறம் வந்துட்டு எப்படி இந்த மாதிரி இதெல்லாம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ இது வந்து எதுக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வெயிட்டேஜ் வந்து கேட் எக்ஸாம் கம்மி தான், பிஎஸ்யூ எக்ஸாம்ஸ்க்கு ஜாஸ்தி. ஸோ இதை வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டும் கூட. ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபார்முலாஸ், அதாவது எந்த மாதிரியான சம் கொடுத்தாலும் அதை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்முலாஸ். ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்குறோம். ஏ இன்ட்டு ஏனா ஏ, ஏ இன்ட்டு ஜீரோனா ஜீரோ, ஏ இன்ட்டு ஏ பார் நான் ஜீரோ, ஏ இன்ட்டு ஒன் அப்படின்னா ஏ, ஏ ப்ளஸ் ஏ பார் அப்படின்னா ஒன், ஏ ப்ளஸ் ஒன் அப்படின்னா ஒன்று தான் நம்ம எடுப்போம். ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஏ, ஏ ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஏ. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ ப்ளஸ் ஒன் எப்படி ஒன் வருது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஏயை ஒன்னுன்னு எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். எடுத்தா 1 + 1 நம்ம ஜென்ரலான நியூமெரிக்கல் டேர்மில் 2. ஓகே, நம்ம இந்த 2வை பைனரியாக மாற்றணும்னா 1 0ன்னு வரும். ஓகே, பைனரியாக எப்படி மாற்றணும்னா அது பின்னாடி அது ஸ்டெப்ஸ் எல்லாமே தனியாக நம்ம படிப்போம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2வை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணால் 1, ரிமைண்டர் 0. இதை வந்து இப்படி எழுதணும். ஓகே, அப்போது 0 1 1 0ன்னு எடுப்போம். ஸோ நம்மளோட வேல்யூ வந்து 1 தான் ஆன்சர். இதே நம்ம ஏயை 0ன்னு எடுத்துட்டோம்னா 0 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1. அதனால தான் ஏ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 எடுக்கிறோம். நம்மளுக்கு எய்தர் 1ஆக தான் இருக்கும், இல்லைன்னா 0வாக இருக்கும் ஏ. அப்போ நம்மளுக்கு என்ன போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் 1ன்னு வரனால நம்ம 1ன்னு எழுதியிருக்கோம். ஸோ இப்படி தான் எல்லா ஷார்ட்கட்ஸுமே நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போது கம்யூட்டேட்டிவ் லா. இந்த லாஸ்லாம் பார்த்துக்கோங்க, ஒன் வேர்டில் வரலாம், இல்லைன்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸில் இதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ, ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. இதே அசோசியேட்டிவ் லானா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. A into B plus C equal to A into B plus A into C. A plus BC equal to A plus B into A plus C. So De Morgan's theorem. So இது என்னன்னா A plus B the whole bar equal to, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான தியரம், நிறைய கொஷின்ஸ்ல கேட்பாங்க. A plus B the whole bar equal to A bar into B bar. A into B the whole bar equal to A bar plus B bar. ஓகே, ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது கே மேப். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பைனரி நம்பர்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே எழுதுறேன் பைனரி. ஸோ 2 பவர், அதாவது நம்பர் டு த பேஸ் 2. ஓகே, அப்போ அது வந்து டிஜிட்டல் வேல்யூஸ் ஒரு 0 1 அப்படின்னு வர்றது தான் பைனரி. சரியா, 2 பவர் ஏதாச்சும் இருக்கும் n. ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு 2 பவர் 2ஓட இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பிளேஸ் வந்து 2 பவர் 0, 2 பவர் 1. ஸோ 0 1 2 3 வேணாம், இப்படி வேணாம், 0 1 2 3. ஸோ எப்படி எழுதணும்னா
0 0 அதான் 0ஓட வேல்யூ 0 1 1 0 1 1. ஓகே, எப்படி வந்துச்சுன்னா 2 பவர் 0ஓட வேல்யூ என்னது 1, 2 பவர் 1ஓட வேல்யூ என்னது 2. ஓகே, இது 1 2ன்னு வச்சுக்கோ. இது ரெண்டு பிளேஸ்லேயும் 0ன்னு இருந்துச்சுன்னா 0 0 1. ஸோ 1 இருக்கிற இடத்துல 1 இருக்கு, ஸோ 1 1 0. அப்போ 2 இருக்கிற இடத்துல 1 இருக்கு, 2 1 1. ரெண்டுத்துலேயும் 1 1 இருக்கு, ஸோ 2 + 1 3. ஓகே, இதுதான் நம்ம இந்த நியூமரிக்கல் வேல்யூஸ்குள்ள பைனரி வேல்யூஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் 3 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 8 வேல்யூஸ் வரணும். ஸோ 0 1 2 3 4 5 6 7. 2 பவர் 0 2 பவர் 1 2 பவர் 2 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1. 4லேருந்து இங்கே 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1. ஓகே, இதுதான் பைனரி வேல்யூஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து கே மேப் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, இப்படி ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்னால் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சில சம்மில் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, நம்ம இந்த மாதிரி என்ன வேல்யூஸ் வரணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு தான் அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்க ப்ராப்ளம்ஸ்க்கு தான் நம்ம முன்னாடி படித்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது பார்ப்போம். இதில் வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏபிசி. ஸோ எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அப்படி எழுதணும். இங்கே சிபிஏன்னு கொடுத்துருக்காங்க, சிபிஏ இப்படி எழுதணும். ஏபிசின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே ஏ, இங்கே பி, இங்கே சின்னு எழுதணும். அப்போனா தான் நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் நம்ம மேட்ச் பண்ணும்போது ஈக்குவேஷன் கரெக்டாக வரும். இங்கே வந்து இப்போ நம்ம சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா ப்ராடக்ட் ப்ராக்கெட்டில் ப்ராடக்டோட வேல்யூஸ் ப்ளஸ் அப்படின்னு ஈக்குவேஷனில் வரும். இதே ப்ராடக்ட் ஆஃப் சம்னா ப்ராக்கெட்டில் சம்மோட வேல்யூ வரும், மல்டிப்ளைடு பை அப்படின்னு வரும். ஓகே, நம்ம இப்போ சம் பண்ணோன்னு எனக்கு புரிஞ்சிடும் எல்லாருக்கும். இப்போ என்னென்னா என்ன கொடுத்துருக்காங்க 0 2 4 5 6. அந்த வேல்யூக்கு நேராக நம்ம வந்து என்ன பண்ணணும் 1 1ன்னு எழுதிக்கணும். 0ல் ஒரு 1, 2ல் ஒரு 1, 4ல் ஒரு 1, 5ல் ஒரு 1, 6ல் ஒரு 1. ஓகே, இப்போ என்னன்னா இதெல்லாம் குரூப் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ரெண்டே விதமாக தான் குரூப் பண்ணணும். எய்தர் 2ஆ குரூப் பண்ணணும், இல்லைன்னா 4ஆ குரூப் பண்ணணும். 3ஆ அப்படிலாம் குரூப் பண்ணக்கூடாது. இந்த 2 இல்லை 4ல் குரூப் ஆகலைன்னா அந்த ஒவ்வொரு வேல்யூவும் தனித்தனியாக எடுக்கணும். இப்போ இங்கே ஒன்று இருக்குது சம்திங்கில், இங்கே இல்லாமல் இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னா நம்ம குரூப் பண்ண முடியாது. அப்போ அதை தனி வேல்யூவாக எடுக்கணும். அது போக போக சம் பார்க்கும் போது புரியும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து 4ஆ குரூப் பண்ண முடியும் அப்படின்னா இது முடியும். இப்படி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து 4ஆ குரூப் பண்ணுறோம். அடுத்து 2ஆ இப்படி நம்ம குரூப் பண்ணுறோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி எடுத்த வேல்யூ நம்ம எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனால் ஒரே திரும்ப அதாவது எல்லா இடத்துலையும் அப்படி எடுக்க முடியாது. அது நம்ம சம்ம பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஈக்குவேஷன் போடலாம். எஃப் இஸ் ஈக்குவல் டு, எஃப்னா ஃபங்க்ஷன், சரியா? ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து இந்த 4ல் காமனாக இருக்கிற டேர்ம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதில் 0 1 வந்து கேன்சல் ஆயிரும். ஏன்னா மேலே கீழே ரெண்டும் நம்ம எடுக்கிறோம். இப்போது இங்கே 0 1ன்னு இருக்குது, இது கேன்சல் ஆயிரும். 0 0 இதுதான் சேமாக இருக்குது. அப்போது ஏ இந்த சைடு இருக்கிற பியோட வேல்யூ, இந்த சைடு இருக்கிறது ஏயோட வேல்யூ, இந்த சைடு இருக்கிற 0ஓட வேல்யூ. 0 1 கேன்சல் ஆகிட்டு, இது 0 1 இருக்கிறனால கேன்சல். ஏக்கு தான் சேமாக இருக்குது ஏ. இந்த இடத்துல 1ன்னு இருந்தால் நம்ம ஏன்னு எடுக்கணும். 0ன்னு இருக்கிறனால ஏ பார். ஓகே, ப்ளஸ் இப்போ இந்த ரெண்டும் குரூப் ஆயிருக்கா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்ப்போம். இங்கே 0 0 இருக்குது, 0 1 கேன்சல் ஆகிட்டு. அப்போ பி பார். சி வந்து இங்கே இருக்கிறனால நம்ம எடுத்துக்கணும், சரியா? ஒரு தடவை தான் வந்திருக்கு, ஸோ சியை நம்ம எடுத்துக்கணும். ஏ பார் ப்ளஸ் பிசி. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் சம் இது ரொம்ப
கவனமா எடுக்கணும். ஏன்னா, இது வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மாரி ஈஸி கிடையாது. அப்படியே ஆப்போசிட்டா எடுக்கணும். ஸோ, இதே கொஸ்டின நம்ம எடுத்துக்கலாம். இதுல இருக்கிற வேல்யூஸ்க்கு மிச்சம் உள்ள வேல்யூஸ நம்ம எடுக்கணும் ப்ராடக்ட் ஆஃப் சம்முக்கு. ஓகே. ஸோ, பை எம் நம்ம அங்க சம்மேஷன் எடுத்தனால இங்க பை எம்னு எடுத்திருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. 1 இருக்கு. வேற என்ன 2க்கு அப்புறம் 3 இல்ல. 4, 5, 6 அப்புறம் 7 இல்ல. ஸோ 7 ஏன்னா 2 பவர் 3 ஓட இது. ஸோ 7 வரைக்கும் நம்மளுக்கு வரும். ஸோ 7 இல்ல. 1, 3, 7 இந்த 1, 3, 7ல 0 போட்டுக்கணும். ஓகே. இப்ப குரூப் பண்ணுங்க. குரூப் பண்ணியாச்சு. ஓகே. இப்ப என்னன்னா, அங்க வந்து நம்ம அ வந்து ப்ராடக்ட் எடுத்து அதுக்கு சம் பண்ணணும். இங்க சம் எடுத்து அதுக்கு ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ, நம்மளுக்கு வர வேல்யூஸ இப்ப இந்த 2 வேல்யூ வருதுன்னா, அத சம் பண்ணிறணும். ஓகே. இது 2ம் நம்மளுக்கு வருது. 1, 1 இது 0, 1 கேன்சல் ஆயிரும். இது 2 இருந்துச்சுன்னா, இந்த 2 வேல்யூஸும் நம்ம எழுதணும். ஓகே. அப்போ என்னன்னா, பியும், ஏயும் பி பிளஸ் ஏன்னு நம்ம எடுக்கணும். பட் இங்க என்ன ஒரு சேஞ்ச்னா, இங்க 1ன்னு வந்தா நம்ம பார்ன்னு எடுக்கணும். 0ன்னு வந்தா நம்ம வந்து அதே வேல்யூஸ எடுக்கணும். ஸோ இது என்னது 1ன்னு வந்திருக்கு. ஸோ பி பார், ஏ பார் இன்டூ இந்த வேல்யூஸோடது என்னது? இது சி வந்துடுச்சு. அப்புறம் இங்க வந்து 0, 1 கேன்சல் ஆயிட்டு 1, 1 இருக்கு. ஸோ இந்த ஏ எடுக்கிறோம். பிளஸ் ஏ. சிக்கு வந்து 0ன்னு இருக்கனால சிய அப்படியே எடுத்துக்கிறோம். ஏக்கு வந்து 1 இருக்கிறனால ஏ பார். இங்க வந்து 1ன்னு இருந்தா ஏ அப்படியே எடுப்போம். 0ன்னு இருந்தா ஏ பார்ன்னு எடுப்போம். இங்க 1ன்னு இருந்தா பார்ன்னு எடுப்போம். 0ன்னு இருந்தா அந்த லெட்டர அப்படியே எடுப்போம். ஓகே. இதுதான் ஈக்குவேஷன். இப்ப நம்ம சம்ஸ் பார்க்கலாம்.